அடுத்தது தனுசு ராசி சார். தனுசு ராசி எப்பவுமே வெளிப்படையாக சொல்லிடுவாங்க சார். அவங்க கோச்சிப்பாங்களா கோச்சிக்க மாட்டாங்களா அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஃப்ராங்காக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்வாங்க சார். அவங்களால முடிஞ்ச உதவிகளெல்லாம் நிறைய பேருக்கு செய்வாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்க மட்டும் கஷ்டத்திலே இருக்காங்க. ஏன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிற தனுசு ராசி ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? சரி, இப்போ இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமாவது அவங்களுக்கு நல்லா இருக்குமா சார்? தனுசு ராசி நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இந்த ராசிக்கு இந்த காலகட்டம் வந்திருக்கு அப்படின்னா செவ்வாய் பயிற்சியில தான் மாறுது. ஏன்னா பஞ்சமஸ்தானாதிபதி முதல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்குதுங்க இந்த ராசிக்கு. ரெஸ்பெக்ட் கிடைச்ச உடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓகே, அடுத்தது இவங்க வாக்கு பலிதமாகின்றன. கால சொல் இவங்களுக்கு அதிபதி 8ல் இருக்கார். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள். அப்ப இத்தனை நாளாக நமக்கு இல்லை அப்படின்னு நெகட்டிவான உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க பாவம் இந்த ராசி. ஏன்னா சார் தனுசுக்கு 4 சனி இருக்கு, குரு பார்க்குது, நீங்க அங்கேயே இருங்க ஜெயிப்பீங்கன்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா மேலதிகாரி வேக்கன்றதுனால இவரை அடுத்த ப்ரமோஷன் போட்டாங்க. இதுதான் சார் திடீர் அதிர்ஷ்டம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிறைய இந்த ஜோதிடர் யுகம் சேனலை வந்து பிரபலமாக்கி இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக இன்னும் என்னென்ன கொண்டு வரணும், உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அதுக்காக ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் உங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்காக பிரயோஜனமான விஷயங்கள்லாம். ஓகேவா? எங்களோட ஜோதிடர் யுகம் சேனலுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அழகான ஜோதிடர், ஜோதிட மாமணி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ கேமராவில் பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்காக நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் தான் அருமையான ஜோதிடர். உங்களுக்காக நிறைய விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா கொண்டு வந்துட்ருக்கோம்? ஜூலை மாத செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சின்னா என்ன, அது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்காக தான் நாங்கள் இதை பேசிகிட்ருக்கோம். 12 ராசிக்காரங்களும் மிஸ் பண்ணாமல் அருமையாக பார்த்துட்ருங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது தான். ஓகேவா? இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? அவரை சந்திப்போமா? வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நான் சொன்னது கரெக்டாக சார்? அருமையான ஜோதிடர், அழகான ஜோதிடர் சார். இன்னைக்கு நம்ம வந்து செவ்வாய் பயிற்சி பார்க்க போகிறோம் சார். அதில் 12 ராசிக்கான செவ்வாய் பயிற்சி. ஏன்னா ஒருத்தரும் வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்க, என் ராசிக்கு என்ன, எனக்கு என்ன பரிகாரம் இருக்குது, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு ராசிக்காரங்களும். இந்த செவ்வாய் பயிற்சி அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சார். நிச்சயமாக. முதல்ல ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய் பயிற்சி ஜூலை மாதத்தில். ஏன் செவ்வாய் பயிற்சி முதல்ல முக்கியங்கிற பார்க்கணும். செவ்வாய்கள் மங்களகாரங்க. ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நடக்க செவ்வாய் உறுதுணையாக இருக்கார். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட இவர் தான். ஒரு மனிதனுக்கு தைரியம் முக்கியம். என்னதான் இருந்தாலும் தைரிய லட்சுமின்னு அந்த லட்சுமி வச்சுருக்காங்க, ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நடக்கிற போர் சூழலுக்கு காரணம் செவ்வாய் தான். நிலநடுக்க வருதா செவ்வாய். அப்போ இப்போ தான் நல்ல நிலைமையிலே செவ்வாய் வருகிறார். அப்போ இந்த போர் பதட்டங்கள் வெகுவாக குறைய போகிறது. உலகத்தில் நடக்கிற தவறான அசுபமான பல நிகழ்வுகள் மாறப்போகிறது. அப்போ இந்த செவ்வாய் நமக்கு உலக அளவில் தேவை. இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவு மாறுதல் ஏற்படுதுன்னு நினைக்கிறோம். நம்ம உள்ளங்களே மாறுதல் ஏற்படுது. அந்த உள்ளங்களில் ஏற்படுகிற அந்த மாறுதல் என்ன பண்ண போகுதுன்னா எண்ணங்களாகும், செயலாகும். இதில் திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள், இது மாதிரி பலதரப்பட்டது. இன்றைக்கி தலையாய பிரச்சனையாக இருப்பது கணவன் மனைவி இந்த நெருக்கம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது கால சூழ்நிலைகளாக. ஆமாம். அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பயிற்சியை பார்த்து நம்ம நேயர்கள் அனைவருக்கும் அவங்கவுங்க ராசிக்கு இதெல்லாம் ப்ளஸ்ஸு, சேஃபாக இருங்க, இதெல்லாம் சூப்பர், டாப்பில் போங்கன்னு அப்படின்னு உடச்சி உண்மையை பேச போகிறேன் இன்றைக்கி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக தான். நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியிலேருந்து நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறாரு. கவனமாக கேளுங்க. ஓகேவா? போலாமா சார்? அடுத்தது தனுசு ராசி சார். தனுசு ராசி எப்போவுமே வெளிப்படையாக சொல்லிவிடுவாங்க சார்.
அவங்க கோச்சிப்பாங்களா கோச்சிக்க மாட்டாங்களா அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஃப்ராங்காக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்வாங்க சார். அவங்களால முடிஞ்ச உதவிகளெல்லாம் நிறைய பேருக்கு செய்வாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்க மட்டும் கஷ்டத்திலே இருக்காங்க. ஏன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிற தனுசு ராசி ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? சரி, இப்போ இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமாவது அவங்களுக்கு நல்லா இருக்குமா சார் தனுசு ராசி? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா தனுசுங்கிறது வெளிப்படையாக மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, குடும்பம் எல்லார் குழந்தைகள் மற்ற ஊரான் குழந்தை கூட தன் குழந்தைய அவ்வளோ பார்க்குற மனப்பக்குவம் முடியாது. இந்த ராசிக்கு இந்த காலகட்டம் வந்திருக்கு அப்படின்னா செவ்வாய் பயிற்சியில தான் மாறுது. ஏன்னா பஞ்சம ஸ்தானாதிபதி முதல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்குதுங்க. இந்த ராசிக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்ச உடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓகே, அடுத்தது இவங்க வாக்கு பலிதமாகின்றன. வெரி குட். இவங்க சொல்றதெல்லாம் வாக்கு பலிதமாகினா அப்ப நல்லதே சொல்லுங்கிறோம். கால சொல் இவங்களுக்கு அதிபதி 8ல் இருக்காரு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள். அப்ப இத்தனை நாளாக நமக்கு இல்ல அப்படின்னு நெகட்டிவான உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க பாவம் இந்த ராசி. ஏன்னா குருபலன் காலகட்டத்திலே தவற விட்டுச்சு. ஏன்னா பாதகஸ்தானத்துல ஒரு சிலருக்கு கொடுத்துச்சு, ஒரு சிலருக்கு கிடைக்கல. ஆனா இப்ப என்ன பண்ணுதுன்னா குரு அந்த கிரகமும் செவ்வாயும் நட்பு கிரகமாக இருக்கிறனால செவ்வாய் பயிற்சியில ஃபர்ஸ்ட் திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத ஒரு புதையல் யோகம் போல கிடைக்குது. மிகப்பெரிய ஒரு பணம். கவலைப்படாதீங்க தனுசு ராசி நேயர்களே, திடீர் அதிர்ஷ்டமா ரெடியா இருங்க. ஆமா, அந்த அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக லாட்ரி சீட் வாங்க சொல்லலை. உங்களுக்கு ஒரு வேலை ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கிறவங்க ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய போஸ்டிங்ல உட்கார வச்சா பெரிய விஷயம். நீங்க சொன்னதுனாலதான் வருது. இப்போ துபாயில அந்த போர், கத்தார்ல அந்த போர் நடந்துட்டு இருக்க காலகட்டத்துல அவர் ஃபேமிலியோட கூப்பிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல இந்த ப்ராப்ளம் நடக்குது. இந்த அப்ப அவங்க மேல் அதிகாரிகள் எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப நான் என்கிட்ட கேட்கும்போது சொன்னேன், சார் தனுசுக்கு 4 சனி இருக்கு, குரு பாக்குது, நீங்க அங்கேயே இருங்க ஜெயிப்பீங்கன்னு. இப்ப என்ன ஆச்சுன்னா மேலதிகாரி வேக்கன்றதுனால இவரை அடுத்த ப்ரமோஷன் போட்டாங்க. இதுதான் சார் திடீர் அதிர்ஷ்டம். சம்பளம் உயர்ந்துருது. அப்ப வித்தின் 1 இயர்ல அந்த கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகும் அது வர்றதுக்கு. 6 வருஷம் கழிச்சு தான் அந்த போஸ்டிங் வர முடியும். ஏன்னா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் கம்பெனிக்காக இருந்து அந்த கிட்டத்தட்ட அந்த 15 நாள் டே அண்ட் நைட் பண்ணனால இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண 6 வருஷம் கழிச்சு கிடைக்க வேண்டியது 6 ப்ரொமோஷன் எப்படி இருக்கு, சம்பளம் அப்படியே டபுள் ஆயிருக்கு. எவ்வளவு சந்தோஷமா அது மாதிரி யோகம் கிடைக்கும். அப்ப நிச்சயமாக ஒரு நல்ல ஆலோசனை பெற்று பண்ணலாம். இப்ப வேலை ரீதியாக என்ன நடக்குதுன்னு இந்த ராசிக்கு வேலையில ஹார்ட் ஒர்க் இருக்கும், அதுக்கு தகுந்த பரிசு உண்டு. கடின உழைப்புக்கு தகுந்த பரிசு கிடைக்கின்ற வருமானம் கிடைக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. இந்த வேலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் சார் கொஞ்சம் வெளியூர்ல சான்ஸ் கிடைக்குது, வெளியூர்ல கிடைக்குது, போகலாமா, அது அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக போகக்கூடிய அம்சம் தான் போய்க்கங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் சேஃப்டிக்கு உண்டான காலகட்டம், வேலை போனவங்களுக்கு வேலை பிடிக்கிற சூழ்நிலைகள் வந்தாச்சு. இந்த பிஸ்னஸ், இந்த ராசி எப்பவுமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணும்பொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் வீட்டில் ஒன்று வச்சுக்கணும். அது என்ன, தொழில் பண்ணுற ஸ்தாபனத்தில் வச்சுக்கணும். என்னன்னா மகாலட்சுமி அம்சத்தை வச்சுக்கணுங்க. ஏன்னா 10ஆம் வீட்டில் தான் சுக்கிரன் கடாச்சம் கம்மி. அப்போ அதுக்கு எப்பவுமே அங்கே வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள், தாமரை தண்டு தீபம் போடுறது இதெல்லாம் பண்ணும்போது இந்த ராசி ஷைன் பண்ணி வந்துடும். இப்போ என்ன நடந்திருக்குன்னா இவங்க ராசிக்கு அந்த புத பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்கும் காலகட்டத்தில் புத ஆதித்ய யோகமும் அப்ப தர்ம கர்மாதிபதி யோகமும் சேர்ந்து நடக்கும்போது தொழிலில் பாப்புலாரிட்டியாக தான் யாருன்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்க இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர, கூட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் அதிகமாக வாய்ப்புண்டு. இப்போ தொழிலில் அடுத்த லெவலுக்கு போறீங்க, புது விஷயங்கள் கையாளுறீங்க. சரி, திருமணம் இருக்கா, திருமண வாழ்க்கை இருக்கா, அதுதானே இந்த நிறைய பேர்த்துக்கு கேள்விகள். பொதுவாக இந்த ராசி திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா 8ல் குரு பகவான் மறைஞ்சிருக்கனால இவ பொருளாதார ரீதியாக இடம் வீடு சொத்து ரீதியாக அதிக முக்கியத்துவமும், திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேட்கறது புரியுது, பேசி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆமா, மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடெல்லாம் பேசி எல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு சுமூகமா இருக்கு. வெரி குட். ஆனா திருமணம் இதுக்குண்டான இப்போ இந்த என்னன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கீங்க, அவங்களுக்கு ரீயூனியனாக அடுத்த வாழ்க்கையை கன்டினியூ பண்ண இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ குடும்ப ரீதியாக ஒரு உறவு வரப்போகுது. அது குழந்தை ரீதியாக இருக்கலாம், திருமண ரீதியாக இருக்கலாம், பிரிந்தவர் இருக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு திடீர் ஒரு ஃபோன் கால் வரும் இவங்களுக்கு. அது யாருன்னு பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபோன் கால், அந்த தொழிலாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம். அப்போ அது மாதிரி ஒரு உறவால் இவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்க போகிற காலகட்டம் வந்திருக்குங்க. கல்யாணம் ஆனவங்க பிரிஞ்சிடுறாங்கல்ல சார், அது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ 20-30 வருஷம் கல்யாணம் ஆனவங்க எல்லாமே பிரிஞ்சிடறாங்க. அவங்களாம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பேச்சில் இருக்கா தனுசு ராசிக்கு? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா கணவன் மனைவிகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது
இது ரைட்டாக ஒத்து வரும்னா கன்னியூ ஆகிறாங்க, குழந்தைகளுக்காக கன்னியூ ஆகிறாங்க. இல்லை வேணவே வேண்டான்னா அது ஜாதக அடிப்படையில் பிரிவு. ஆனால் கோச்சாரத்தில் சேர வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதுதான் இந்த ஜாதகத்திலே இருக்கா சார் இவங்க பிரிஞ்சே போயிடுவாங்க, ஆமாம். இப்போ இல்லை திரும்பி இப்போ கண்டிப்பாக சேருவாங்க அப்படின்னு இருக்கா? நிச்சயமாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர வக்கர கிரகங்கள் திருப்பி சேர்த்து கொடுத்துரும். அப்போ கிரகத்தின் அந்த 7ஆம் அதிபதி கூட இருக்கிற கிரகத்தோட தன்மையும் தசாபுத்தியும் இருக்குது. ரொம்ப பிரச்சனை வரும்போது நான் என்ன வயசானவங்க வரும்போது கொஞ்சம் காலகட்டத்தை தள்ளி கொடுத்துருவேன். தசாபுத்தி முடியுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் ஒன்று சேர்ந்துருவீங்கன்னு சொல்லக்கூடியது. பொதுவாக இந்த ராசிக்காரங்க இப்போ கடன் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்காங்க. ஏன்னா கடன் வட்டிக்கு வட்டி வாங்கி அடைக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. கடனை குறைக்கணும். தேவையா ஆசையான்னு பாருங்க. தேவைக்கு பயன்படுத்துங்க, ஆசைக்கு பயன்படுத்தாதீங்க. வெரி குட். இப்போ இது நல்ல பதிவு சார் இது. ஏன்னா நிறைய பேர் கடன் எப்போ வாங்கணும்னு தெரியாமல், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ உஷாராயிட்டு இருப்பாங்க தனுசு ராசிலாம். கடன் கொடுத்தா கூட வாங்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க இந்த நேரத்தில். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இந்த ராசிக்கு. உண்மையிலே ரொம்ப அருமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேயர்களே, உங்கள் ராசிக்கு என்னென்ன பரிகாரம், என்னென்ன விஷயம், நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் வாழ்க்கையில் வாழறதே கொஞ்ச காலம்னாலும் அந்த கொஞ்ச காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் கடவுளோட அனுகிரகத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா வந்து நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஐயா வந்து இந்த புக்கு எழுதியிருக்காரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் படிக்கணும், நானும் ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. இதோ இந்த புக்கு வாங்கினீங்கன்னா நீங்களே கற்றுக்கலாங்க. எங்கேயும் போக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நீங்களே இந்த புக்கை படிச்சிங்கன்னா நீங்களே எல்லாருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்களே ஜாதகம் பார்த்துப்பீங்க. இந்த புக்கு வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லையா, நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சார் விஜயகுமார் சார்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கு அவைலபிள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை உங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் பிரச்சனை, இல்லை நிறைய இந்த டைவர்ஸ் எல்லாம் போகுது, வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எங்கள் சேனலுடைய கருத்தும் அதுதான். டைவர்ஸே வேணாம், முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசி சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் எல்லாருடைய பிரியமும் எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் விஜயகுமார் சார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், இல்லை நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு நேரில் வந்து பேசுங்க, நேரில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட பாருங்கள். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அவரை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன். நன்றி.